ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபாலான் பஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்தியாவில் செயல்படக்கூடிய நிறுவனங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல இந்திய இரும்பு எஃகு ஆணையம் SAIL. இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்காற்றி வருகிறது. அடுத்து மாங்கனீஸ் தாது நிறுவனம். நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனம் 50% மாங்கனீஸை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையாக திகழ்கிறது. அடுத்து தாமிர நிறுவனம். இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் ஒரு பொதுத்துறை நிறுவனம். அடுத்து நால்கோ நிறுவனம். நால்கோ நிறுவனம் அப்படின்னா தேசிய அலுமினிய நிறுவனம். இது 1981 தொடங்கப்பட்டது. இதோட மையங்கள் பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் அஞ்சுல், டாமன், சோடி போன்ற இடங்களில் உள்ளன. இது இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் 1981 பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது. அடுத்து நிலக்கரி நிறுவனம். இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. இது உலக அளவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் நிறுவனமாகும். அடுத்து கெயில் நிறுவனம். இது இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம். இது யாரால் நிர்வகிக்கப்படுதுன்னா மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இது இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனங்களுள் ஒரு பெரிய நிறுவனமாக இந்த கெயில் நிறுவனம் இருக்கு. இதோட தலைமையகம் பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. அடுத்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் MOP&NG. இது இந்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் ஒரு அமைச்சகமாகும். இவ்வமைச்சகம் ஆய்வு செய்தல், உற்பத்தி, சுத்திகரித்தல், விநியோகம், ஏற்றுமதி, இறக்குமதி, எண்ணெய் பாதுகாப்பு, இயற்கை எரிவாயு மற்றும் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் போன்றவற்றிற்கு பொறுப்பு ஏற்கிறது. அடுத்து அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு CNG அப்படின்னா என்னென்னா பெட்ரோல், டீசல் மற்றும் திரவ பெட்ரோலிய எரிவாயு. இதற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருள் தான் அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு. சிம்பிளாக சொல்லணும்னா அழுத்தத்துடன் அடைக்கப்பட்ட மீத்தேனை தான் அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா காற்றை விட ரொம்ப லேசாகவும் இருக்கும், அதிவேகமாகவும் பரவும். அதனால் சீக்கிரமே மறைஞ்சும் போயிடுது. இதனால் மற்ற எரிபொருட்களை விடையும் இது ஆபத்து குறைவானதாக தான் இருக்குது. இது விவசாய கழிவுகளிலிருந்து எடுக்கப்படும். உயிரி எரிவாயு புதுடெல்லி, அகமதாபாத், மும்பை, பூனா, கொல்கத்தா, லக்னோ, கான்பூர், வாரணாசி போன்ற நகரங்களில் வாகனங்களுக்கு பயன்படுத்துவது அதிகரித்து வருகிறது. அடுத்து இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் NPCIL. இது இந்தியாவோட பொதுத்துறை நிறுவனம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மும்பையை தலைமையிடமாக கொண்டு தான் இந்த நிறுவனம் செயல்படுது. இது ஒரு அரசு நிறுவனங்க. இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா அணுமின் சக்தி உற்பத்திக்கான பொறுப்பை வகிக்கிறது. அடுத்து பார்க்க போகிறது சூரிய சக்தி நிறுவனம். இந்தியாவோட சூரிய சக்தி நிறுவனம் பார்த்திங்கன்னா புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு தாங்க செயல்படுகிறது. நெக்ஸ்ட்டு தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. அடுத்து பார்க்க போகிறது மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் CSTRI. இது பார்த்திங்கன்னா பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிக்கென நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் தாங்க இந்த மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இந்திய அரசாங்கத்தின் மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தால் 1983 தொடங்கப்பட்டது.
அடுத்து இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை பார்த்திங்கன்னா 1812ஆம் ஆண்டு மேற்கு வங்காளத்தில் உள்ள சொராம்பூர் அப்படிங்கிற இடத்துல தாங்க தொடங்கப்பட்டது. அடுத்து பார்க்க போகிறது தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் NEPA. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பர்ஹான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் அப்படிங்கிற இடத்துல தாங்க அமைஞ்சிருக்கு. அடுத்து இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலாக பார்த்திங்கன்னா 1830ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஃபோர்டோ நாவோவில் அமைக்கப்பட்டது. அடுத்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI 1995ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது பார்த்திங்கன்னா தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. அடுத்து பார்க்க போகிறது டான்டி நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்தியாவின் கருப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் கலப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் முன்னணி வகிக்கும் நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்கிறது. தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம். இந்நிறுவனத்தின் தேயிலை பயிரிடும் பரப்பு பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 4500 ஹெக்டேர் ஆகும். அடுத்து பால் வளர்ச்சி கழகம். தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் என்ற அமைப்பானது தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் என்ற புதிய அமைப்பாக பதிவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது பிரபலமாக ஆவின் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம். இதன் முக்கிய நோக்கம் பார்த்திங்கன்னா உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பிப்பதாகும். அடுத்து நெல் ஆராய்ச்சி நிறுவனம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் TRRI நெல் ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் ஒரு இந்திய நிறுவனமாகும். இது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை என்னும் இடத்தில் 1985ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது. இந்நிறுவனம் இப்பகுதியில் உள்ள கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நெல் சாகுபடி மற்றும் உற்பத்தி முறை குறித்த ஆராய்ச்சிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறது.